யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எந்தன் தஞ்சம், தலைமுறை தலைமுறை. மீண்டுமாக யாவே சொல்லுங்க. யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறை. விசுவாசத்தோட சொல்லுவோமா? யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை. விசுவாசத்தோடு அவர் உறங்குவதில்லை, நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில். இஸ்ரவேலை நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப். ஓ கரங்களை உயர்த்தி யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. இந்தியாவை காப்பவர் நீ, ஓ நீ உறங்குவதில்லை. ஓ எங்களை சொல்லுங்க, எங்களை காப்பவர் நீர் அல்லவோ, நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவ. எங்களை காப்பவர். ஓ எல்லோரும் உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாகிய தேவனே, we come into your hand, we submit to your authority. ஷபரலலலலல எல்லாரும்
சர்வசிருஷ்டிக்கும் எஜமானாகிய தேவனே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தேவனுக்கு மகிமை செலுத்துற மனமா கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே எல்லா கனமும். ஓ அன்புநேசரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், நான் எதை குறித்தும் பயப்படவே மாட்டேன், ஐ எம் அ டேரிங் பர்சன், எதை குறித்தும் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்ற சிங்கங்கள், பெண் சிங்கங்கள், ஆண் சிங்கங்கள் யாரா இருந்தால் நல்லா கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா, சோத்திரம். நான் இந்த மெசேஜ் முடித்தோடனே நீங்கள் யாரும் கை தூக்க மாட்டீங்க. ஓகே, 3 பேர் தூக்குனாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு சில காரியங்கள் குறித்து பயம் இருக்கு, இருட்டு குட்ட பயம், நாளை குறித்த பயம், கர்ப்பமூச்சியை குறித்த பயம், பூனை பொறுத்த பயம், அந்த மாதிரி சொல்றாங்கன்னா நல்லா கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். இதுதான் சர்ச்சில் பிரச்சனை. அதுவும் இல்லை இதுவும் இல்லை, வாந்தி போட்டு நாடுற ஒரு நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கும். புரிஞ்சுச்சா? தமிழில் பேசுகிறேன் தானே, தெலுங்குல பேசல, மலையாளத்தில் பேசல, அரபிக்கில் பேசல. எத்தனை பேர் ஏதோ ஒரு குறித்து எனக்கு ஒரு பயம் எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா கரங்களை எடுத்து காண்பீங்க. அப்பா, அதாவது நான் இந்த காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணும்போது கூகுள் பண்ணி காரியங்கள் பார்க்கும்போது அநேக விதமான பயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தலைவன் ஆகிய நான், ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்தா பயம் இருக்காது பெருசாக. ஓகே, கொஞ்சம் தள்ளி அதுக்குன்னு பாம்பே அப்படின்னு போக மாட்டேன். பாம்பு குறித்தா ஓகே, பாம்பு அங்கே இருக்க, நான் இங்கே இருக்கேன், நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பாரு, அப்படி தான் இருப்பேன். அதே ஒரு கமரா பூச்சியாக இருந்தால் ஸ்லிப்பருக்கு தேடுவேன், பூச்சி கீச்சி. ஆனால் என்னை நல்லா தெரிஞ்சவங்களும் தெரியும், உன்னை பார்த்தா எதிர் அது வீட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லை நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும். எது எங்கள் அப்பான்னு யோசிக்காதீங்க. எது பள்ளி, வீட்டுக்குள்ளே பள்ளி இருந்தால் நான் வீட்டுக்கு வெளியே இருப்பேன், வீட்டுக்கு வெளியே பலி இருந்தால் வீட்டுக்குள்ள சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான பயங்கள் உண்டு. அதாவது நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு தம்பி, எனக்கு தம்பியோ தங்கச்சியோ 2 மணி குறித்த பயமா, என்னது 2 மணி குறித்த, ஆஃப்டர்நூன் 2 மணி ஆனால் பயம் வந்துருமா, காலை 2 மணி ஆனாலும் பயம் வந்துடும். இந்த மாதிரி வித்தியாச வினோதமான விசித்திரமான பயங்கள் நிறைய இருக்கு. சில பேருக்கு பூச்சியை பார்த்தா பயம், சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயம், சில பேருக்கு எத்தனை கணவன் மான்கள் இருக்கீங்க, கரங்க உயர்த்தி காண்பீங்க. ஹஸ்பண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, நல்ல நல்ல பெருமையான காரியங்க, நல்ல நல்ல காரியத்தை உயர்த்தி கொள்ளுங்க. ஓகே, உங்க மனைவி இங்க இருந்தா திருப்பி கை உயர்த்துங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே திரும்பி பாருங்க பார்க்கலாம். பார்த்தோன்னே ஏங்க கணவன் மனைவி அவரை ஏன் பாக்குறீங்க நீங்க, கணவன் மனைவி பார்த்தோன்னே வர முதல் இது என்னது, என்னது பயம். கணவனை பார்த்தா பயம், மனைவியை பார்த்தா பயம், சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பார்த்தா பயம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அதிகமாக நம்மளை வாழ்க்கையை ஆட்கொள்கிற ஒரு காரியம் என்னது, இந்த பயம். ஆனால் வேதாங்கமத்தில் பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷலான ரொம்ப முக்கியமான ஒரு பயம் இருக்கிறது. அது என்ன யாருக்கா தெரியுமா? வெரி குட், என்னது தேவ பயம். இந்த காலையிலே நம்ம தெளிவாக உங்களுக்கு என்ன புரியுதோ இல்லையோ இந்த வித்தியாசத்தை மட்டும் புரிந்து கொண்டாலே என்னோட மெசேஜ் சக்சஸ்ஃபுல். என்ன வித்தியாசம்? தேவனுக்கு பயப்படுற பயம் வேற, பயத்தின் ஆவி வித்தியாசம். அதாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம், அதாவது இப்போ நம்ம பூச்சிக்கு பயப்படுறதோ மற்ற காரியங்களுக்கு பயப்படுற அதே பயம் தான் இங்கே அநேகர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒரு ஐயோ மூமெண்ட். என்னது ஐயோ மூமெண்ட்? இப்போ ஒரு காரியத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், ஐயோ இது வருதா, ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும், ஐயோ இது வீட்டுக்குள்ள வந்துச்சு, ஐயோ இது ஆச்சு, ஐயோ. அதனால பேர் என்னது ஐயோ மூமெண்ட். அதே தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவரே நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் ஐயோ நான் இதை பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்ன தூக்கி போட்டுருவாரு, ஐயோ நான் இதை பண்ணிட்டேன், ஆண்டவர் என்ன நேசிக்க மாட்டார், ஐயோ நான் அதை பண்ணிட்டேன், ஐயோ நான் இதை செய்யல, அதனால அதை செய்யல. அநேகருக்கு இவ்வனமான தேவ பயம் தான் இருக்கிறது. அது தமிழில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயம் தான் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் பீயிங் அஃப்ரேட் ஆஃப் காட் இஸ் டிஃப்ரெண்ட், பீயிங் டெரிஃபைட் ஆஃப் காட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு காரியத்தை குறித்து நடுநடுங்கி ஐயோ என்ன ஆகுமோ அந்த பயம் என்றது முற்றிலுமாக வித்தியாசம். ஆனால் தேவ பயம் என்பது என்னதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இன்றைக்கு அதிகமாக என்ன பண்ணுவோம், இந்த தேவ பயம் என்றால் என்னங்க,
அதுதான் அதிகமாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமாக 3 வாரங்களாக எப்படி ஒரு காட்லெஸ் சொசைட்டியாக நம்ம மாறி விடுகிறோம் என்று நம்ம கற்றுட்டு இருக்கோம். சபைக்குள்ளாக இருந்தாலும் 30 வருடங்கள் ஆண்டுகள் கணக்காக நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும் என்ன இல்லை, தேவ பயம் இல்லாதவர்களாக காட்லெஸ்னஸ்ஸாக நம்ம மாறிட்டோம். தேவன் இல்லாத வாழ்க்கையை தான் அநேகர் வேடம் போட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த சீரீஸை நம்ம பார்க்கும்போது தான் இன்றைக்கு, அதாவது எனக்கு அதிகமாக ஊழியம் செய்த, நான் கொடுத்த இவ்வளோ மெசேஜ், எனக்கு ரொம்ப ஊழியம் செய்த இந்த மெசேஜ். ஸோ என் ஜெபம் எல்லாம் எனக்கு எப்படி ஊழியம் செய்ததோ உங்களுக்கும் ஊழியம் செய்ய நான் விசுவாசிக்கிறேன். சத்தமா? வெரி குட். ஸோ தேவ பயம் என்றால் என்ன? அதாவது ஃபஸ்ட்டு பயம்னா என்று நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷில் சொல்லணும்னா வெப்ஸ்டர் டிக்ஷனரி பிரகாரமாக இட்ஸ் an unpleasant often strong emotion caused by anticipation or awareness of danger, anxious concern or unpleasant alarm. எல்லாரும் வளர்றான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இட் ஆல்சோ மீன்ஸ் profound reverence and awe especially towards God. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு காரியத்தை குறித்து இது நடந்துருமோ, இது ஆயிடுமோ என்று அப்படி நினைக்கிற ஒரு காரியம் தான் அநேக வேளை பயம். என்ன நினைக்க ஒரு நெகட்டிவான காரியம் தானே, கரெக்டா? எல்லாரும் தலையாட்டுங்க பார்க்கலாம். நெகட்டிவான காரியம் தானே, ஒரு தீமையான காரியம். ஆனால் நம்ம சொல்லுவோம், நம்ம பாட்டெலாம் பாடுவோம், இதுவரை நன்மை செய்தவர் இதுவரை தீமை செய்வார், தீமையும் நன்மையாக மாற்றுவார் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். அப்போ பயம் என்று ஒரு தீமையான காரியத்தை ஆண்டவர் என்னவா மாற்றாரு? So what is the fear of the Lord? தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்னன்னா, பிலீவர்ஸ் ஆகிய நம்ம, விசுவாசிகளாக நாம தேவனை பார்த்து ஒரு பூச்சாண்டி கிட்ட பயப்படுறது போல பயப்படவே கூடாது. ஏன் அப்படி பயப்படக்கூடாதுன்னா, வாசிக்க வேண்டாம், ரோமர் 8:38 சொல்றது, அவருடைய அன்பிலிருந்து நம்மளை என்ன பண்ண முடியாதா? பிரிக்கவே முடியாது. அதே போல எபிரேயர் 13:5 எப்படி சொல்றது, அவரை நம்ம ஒருபோதும் கைவிடுவதில்லை, நம்மளை ஒருபோதும். இப்படிப்பட்ட தேவனை எப்படியாக நம்ம பயப்படணும் அவரை பார்த்து? அது நிறைய பேர் கேட்கலாம், எத்தனை பேர் தேவனை அதிகமாக நேசிக்கிறவர்களாக இந்த காலையில் இருக்கீங்க? நீங்க கேட்கலாம், நேசிக்கிற ஒருவரை பார்த்து எப்படி பயப்பட முடியும்? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதா. உங்களை யாரை பார்க்க சொன்னேன்? உங்களோட மனைவியை பார்க்க சொன்னேன், கணவனை பார்க்க சொன்னேன். யூ லவ் தட் பர்சன், உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசிப்பீங்க. ஆனால் அதே பர்சனை பார்த்து என்னவோ பண்ணுவோம். இப்போ தேவ பயம் என்றால் என்னன்னா, ஆண்டவரை பார்க்கும்போது ஒரு பயபக்தி உண்டாவது தான் தேவ பயம். அவர் சொல்லுகிற காரியங்கள் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியாக 50% இல்லை, 20% இல்லை, 70% இல்லை, 99% இல்லை, 100% என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிகளாக மாறுவது, அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. இதெல்லாம் தான் என்னது சொல்லுங்களேன், இதெல்லாம் தான் தேவ பயம். தேவனை பார்த்து ஒரு பூச்சாண்டியை போல நம்மளை இது பண்ணிடுவாரா அது பண்ணிடுவாரா என்ற அந்த பயம் இல்லை. ஆண்டவரே எவ்வளோ உயர்ந்தவரப்பா, நீங்க எவ்வளோ சிறந்தவரப்பா. பாடுறோமே, வானங்களையும் அதன் சேனை, இதெல்லாம் பாடும்போது ஈஸியா இருக்கு. ஆனா உண்மையா நம்ம வாழ்க்கையில, நடைமுறையான வாழ்க்கையில நம்மளால செயல்படுத்த முடியுதா? எதுக்கு இங்க வர்ஷிப் சாங்ஸ் பாடுறோம்? இங்க வருகிற இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்காக பாடுறோமா? இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன், உங்க வாழ்க்கையில ஒரு கடினமான காரியம் வரும்போது என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர்களாக நம்ம மாறணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கரத்துல கொடுத்திருக்க ஒரு பெரிய ஆயுதம் என்னது? ஆராதனை. அதை செய்யாதவனாக நம்ம போறதுனால தான் அநேக வேளை வாழ்க்கையில தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம். We need to obey God. அதாவது அநேக வேளையில நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவரோட அக்கினியினாலே நிரப்பப்படணும். பாடுவோம், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அக்கினின்னு பாடுவோம். ஆனா எப்பொழுது தெரியுமா அந்த அக்கினி வரும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பொழுது அந்த அக்கினி வரும்? நல்லா பார்த்து பக்கத்தில் இருக்கவங்க நல்லா சிரித்து, உங்க சகோதர சகோதரி, அம்மா அப்பா வைஃபு யாரா இருப்பாங்க பக்கத்தில் நல்லா சிரித்து சொல்லுங்க, அக்கினி எப்போ வரும்? என்ன கேளுங்களேன், எப்போ வரும்? சத்தமா கேளுங்க, என்ன கேளுங்க. ஆண்டவருக்கு பயந்தவர்களாக நம்ம நடக்கும்போது ஆண்டவர் அவர் அக்கினியினால உங்க வாழ்க்கை என்ன வாழ்க்கையில நிரப்புறவர்களாக அவர் இருக்கிறார். அநேக வேளையில தேவ அக்கினி வரணும். ஆண்டவரை fill me with your fire, ஆண்டவரை உங்களுக்காக நெருப்பாய் நான் பற்றி எறியணும், ஆண்டவர் உங்களுக்காக ஏதாவது செய்யணும் என்று அதிகமா அதுக்கு தான் ஆசைப்படுறோம் ஒழிய அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுகிறோமா?
we more than focusing on the fire of God, we need to focus on the fear of God. ஆண்டவரோட அக்கினியில அதிகமாக யோசிக்காம ஆண்டவருக்கு பயந்தவர்களாக நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில ஏன் அபிஷேகம் இந்த நாட்கள்ல வர மாட்டுது? இன்னும் சிம்பிளா, ஏன் சபைக்கு மாதந்தோறும் வாரம் நம்மளால வர முடியல? ஏன்? அதாவது பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் சொல்லியே 4 வாரம் ஆயிடுச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் 30 வாரங்கள் நம்ம சபையில் அவங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்கவே மாட்டாங்க. 30 வாரத்திற்கு 30 வாரம் வராத அநேக விசுவாசிகள் நம்ம சபையில் மட்டும். இந்த ப்ராப்ளம் இஸ் ஃபேஸ்ட் பை ஆல் த சர்ச்சஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். இன்னும் வெளிநாடுகளில் யூகே யூஎஸ்லாம் பெரிய சர்ச்சஸ், பிக் ஆயிரக்கணக்கான மக்களோட உட்கார இடங்களில் எவ்வளோ இருக்காங்க? 100கணக்கான மக்கள் தான் இருக்காங்க. இன்னும் கொடுமையான காரியங்கள், ஆலயங்கள் என்னவா மாறுது? என்னென்ன காரியங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்? பயபக்தி அற்றவர்களாக நம்ம மாறிவிடுகிறோம். தேவ பயம் இல்லாதவர்களாக, தேவன் பயத்தை மறந்தவர்களாக நம்ம மாறிவிடுகிறோம்னால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. The fear of God is not the same as being terrified of God, but or being scared of God. ஆண்டவரை பார்த்து ஐயோ ஆண்டவர் இது செய்துறார், ஆண்டவர் அதை செய்துறார், அந்த பயம் இல்லை. ஆண்டவரே எவ்வளவு உயர்ந்தவரப்பா, நீ செய்த தியாகத்திற்கு நான் பாத்திரவானே அல்ல, இருந்தாலும் உங்க அன்பினாலே எங்களை முடிசூட்டினரே என்று சொல்லி அவருக்கு கொடுக்கிற ரெவரன்ஸ், அந்த பயபக்தி தான் தேவ பயமா இருக்கிறது. அதாவது தேவ பயத்தின் மூலமாக அவருக்கு நம்ம தேவருக்கு பயப்படுறவர்களாக நம்ம மாறும் போது, நம்ம வாழ்க்கையை பயபக்தியாக மாறும் போது, நம்மளோட பேச்சில், நம்மளோட நடக்கையில், நம்மளோட செயலில் என்ன மாறுமா? எல்லாமே எதுக்கு பிரகாரமாக மாறும்? வார்த்தையின் பிரகாரமாக மாறும். The fear of God is having a deep reverence and respect for Him that causes us to change your speech, your attitude, your behavior and how you live. அதாவது இந்த தேவ பயம், அதாவது எந்த தேவ பயம்? அவரை பற்றி பயபக்தி உண்டாகிற இந்த தேவ பயத்தை நமக்குள்ளாக நம்ம வளர்த்து கொள்ளும் போது, நம்ம டெவலப் பண்ணி கொள்ளும் போது, அது என்ன தெரியுமா பண்ணும்? நம்மளை இன்னும் அதிகமாக தேவனோட ஒரு நெருக்கமான உறவில் என்ன பண்ணிடுமா? கிட்ட சேர அது உதவி செய்கிற ஒரு காரியம். ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல? ஏன் நம்மளால வேதத்தை வாசிக்க முடியல? பைபிள் எடுத்தாலே புரியல. நான் கடந்த மெசேஜில் சொன்னேன், ஜாப்பனீஸ் எடுத்தோன்னு படிக்க வருமா? ஒரு கொரியன் லாங்குவேஜ் எடுத்தோன்னு படிக்க வருமா? ஏன் அதெல்லாம் கூட விடுங்க. தெலுங்கு எடுத்தோன்னு படிக்க வருமா? மலையாளம் எடுத்தோன்னு படிக்க வருமா? என்ன வேணும்? பழக்கம் வரணும். The more and more you practice, அதை பழக்கப்படுத்த தான் என்ன ஆகுமா? ஒரு வாட்டி படிச்சுட்டு ஐயோ ஒன்றும் புரியல, 2வது வாட்டி படிச்சா ஐயோ புரியல, படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ், இது எல்லாருக்கும் புரியாது. அது ஏன்னு மெசேஜ் நம்ம போகும்போது நம்ம பார்ப்போம். ஒரு சிறிய ஒரு வசனத்திலேருந்து ஒரு காரியங்களை சொல்லி, ஒரு இன்சிடென்ட் சொல்லி நான் மூவ் ஆன் பண்ண ஆசைப்படுறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. அதாவது இந்த ஒரு இன்சிடென்ட்ல பார்க்கும்போது மோசே வந்து தேவனோடு உறவாடி கொண்டிருந்து அவர் வரும்போது ஜனங்கள் மோசையை பார்த்து என்ன சொல்றாங்களா? நீங்க எங்களோட பேசுங்க, ஆனா யார் எங்களோட பேசக்கூடாது? யெகோவா தேவன் எங்களோட பேசக்கூடாது. ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்காது? பாவம் என்பது அவருக்கு அருவருப்பான காரியம். நாங்களாம் என்னது? அதிக பாவம் நிறைந்தவர்கள். அதனால தேவன் எங்களோட பேசினா நாங்க என்ன ஆயிருமா? அவுட். க்ளோஸ் சாப்டர். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக எந்த பயம் இருந்துச்சு? தேவ பயம் சொட்டு இல்லை. எது இருந்துச்சு? மரணத்தை குறித்த பயம். They were afraid of death. அதாவது விசுவாசிகளான நாம, கிறிஸ்துவராக நாம், நமக்குள்ளாக இருக்கக்கூடாத ஒரு பயம் என்னது? மரணத்தை குறித்த பயம். ஏன்னா இன்னைக்கு நான் மரித்தாலும் அவரோட தான் செல்ல போறேன் என்று நிச்சயம் இருக்கிற ஒருவருக்கும் என்ன இருக்காது? மரணத்தை குறித்த ஒரு பயமே இருக்காது. அப்போ மரணத்தின் குறித்த பயம் அதிகமா இருந்துச்சுன்னா சபையில உட்கார்ந்தவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் என்ன இல்லை? நீங்க வாரந்தோறும் சபைக்கு வந்து காரியங்களை கேட்டு, அது யாக்கோபுல சொல்லுது, கேட்கிற வார்த்தையை கேட்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது. என்னவா இருக்கணும்?
செய்யவர்களா இருக்கணும். we need to be doers of the word, not just listeners. நம்ம கேட்டு 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 அவ்வளவுதான் வாழ்க்கையில அபியாசிக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன இல்லை? ஏன் சபையில தூக்கம் வருது? ஏன் சபையில கேட்கிற வசனங்கள் ஆராதிக்க முடியல, கையை உயர்த்த முடியல? ஏன்? தேவ பயபக்தி அற்றவர்களாக நாம் மாறிவிட்டோம். we have lost our sense of reverence to God. அதே போல அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 20:21. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். வித்தியாசம் தெரியுதா? தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கும் தேவனுக்கு பயப்படாத மனிதர்களுக்கும். தேவனுக்கு பயந்த மனிதன் யார்? மோசே. அவர் என்ன பண்றார்? தேவன் இருந்த கார்மேகத்திற்குள்ளாக. ஆனா தேவனுக்கு பயப்படாதவங்க என்ன பண்றாங்களா? அவர்களுக்குள்ளாக இருந்த பயம் வேற. அதாவது ரெண்டு விதமான, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். தேவ பயம் ஒன்று, பயத்தின் ஆவி வேற. பயத்தின் ஆவி தான் என்னது? இந்த இருளை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், இதெல்லாம் என்னது? பயத்தின் ஆவி. பட் தேவ பயம் என்றால் என்ன? தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக, தேவனுக்காக பயபக்தி நிறைந்தவர்களாக இருப்பதுதான் தேவ பயம். இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, நம்ம தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுக்கு பயபக்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது அதிகமாக என்ன ஆகுமா? தேவனோடு இணைந்தவர்களாக நம்ம மாறணும். அப்படி ஆகணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. The man who fears death will walk away from God. மரணத்தை குறித்து பயப்படுறவர்கள் தேவனை விட்டு என்ன பண்ணுவாங்களா? தூரம் செல்வர்களாக. இந்த காலையில் உங்களுக்கு மரணத்தை குறித்து அதிகமான பயம் இருந்தால் மாற்றிக்கொள்ளணும். இன்னைக்கு ஒரு நாளே மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு காரியம், பட் மாற்றணும். அதாவது கிறிஸ்துவர்களாக நாம் தேவனோட அநேக மெசேஜ் நம்ம கேட்டிருக்கோம். என்னென்ன தேவனோட என்ன ஒரு க்ளோஸான என்னல இருக்கணும்? உறவில் இருக்கணும். கரெக்டா? ஒரு அதிகமான ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். என்ன சொல்றது? இன்டிமேட் என்ன சொல்லுவாங்க? நெருக்கமான ஒரு உறவுல இருக்கணும்னு சொல்லுவோம். பட் அநேக வேளை உறவுகள் என்ன ஆகும்? சொல்லுங்களேன். உறவுகள் என்ன ஆகும்? உடைக்கப்படும். ஆனா நம்மளுக்கும் இருக்க தேவனுக்கும் இருக்கிற உறவுல அவர் உடைக்க மாட்டார். யார் உடைக்கிறா? அதாவது இந்த நாட்களில் ஆண்டவர் சபைகளை எப்படியாக மாற்றணும், சபை எப்படியாக இந்த நாட்களில் மாறணும்னா, உறவு இருக்கிறவர்களை காட்டிலும் தேவனுக்கு பயபக்தி உள்ளவர்களாக சபையில் இருக்க ஒவ்வொருவரும் மாறணும்னா தேவன் ஆசைப்படுகிற தேவனா இருக்கிறார். More than relationship, God wants reverence. பயபக்தி அற்றவர்களாக போறதுனால தான் பைபிள் வாசிக்கிறதா திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் வேதத்தை வாசிக்க முடியல? ஏன் ஒண்ணுமே புரியல? ஏன் டிவோஷன் பண்ண முடியல? ஊழியம் ஏன் செய்ய முடியல? இங்க இருக்கிற அநேகர் நான் சொல்லலாம், ஊழியமே செய்ய முடியல. அப்போ செய்து முடிஞ்சது, இப்போ ஏன் செய்ய முடியல? பயபக்தி அற்றவர்களாக மாறிவிட்டோம். இந்த உலகத்தின் பயங்கள், குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும், என் குடும்பத்தின் எதிர்காலம் என்ன ஆகும், நான் என்ன ஆகுவேன், இது என்ன ஆகும், அது என்ன ஆகும் என்ற மற்ற காரியங்களை பயந்து 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 தேவன் மேல இருக்க பயத்தை மறந்தவர்களாக நீங்களும் நானும் மாறிவிட்டோம். We have forgotten the fear of the Lord. எதுக்கு பயத்தை, ஆண்டவரோட பயத்தை பத்தி எதுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னது போல இந்த நாட்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முழுவதுமாக எதனால நம்ம சூழப்பட்டிருக்கோம்? பயத்தினால. சம்டைம்ஸ் நம்மளே ஸ்ட்ராங்கா இருப்போம். சின்ன வயசுல எப்பவுமே நான் சொல்லுவேன், எக்ஸாமுக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போயிருப்போம், இன்டர்வியூக்கு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல மைண்ட் செட்டில் போயிருப்போம். அங்கே போனால் நம்மளோட அருமையான ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். எல்லாருக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க கட்டாயம் வாழ்க்கையில். படித்த காரியத்தையும் மறக்கிற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணிடுவான்? இன்டர்வியூ நல்லா கான்ஃபிடென்ட் ஜெபிச்சு போயிருப்போம். அன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. அங்கே போய் ஏய் இந்த இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
ஏன்? தேவனுக்கு பயப்படுறதை காட்டிலும் அந்த மனிதரோட வார்த்தைகள், அதாவது அநேக வேளையிலே ஒரு டாக்டர், ஒரு லாயர், நம்மளுக்கு அதிக வேண்டப்பட்ட ஒரு ஆள், அதிக செல்வாக்கு உள்ள ஒரு மனிதன் சொல்ற வார்த்தைகளை நம்ம ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்? கேள்வி கேட்க மாட்டோம், அசட்டை செய்ய மாட்டோம். ஆனா எதை கேள்வி கேட்கிறோம், எதை அசட்டை பண்றோம்? அந்த மற்ற மனிதர்கள் சொல்கிற வார்த்தையை என்னவா எடுத்துக்கிறோம்? தேவ வாக்கா எடுத்துக்கிறோம். ஆனா உண்மையா தேவ வாக்கா இருக்கிற காரியங்களை என்ன பண்ணுகிறோம்? இது நடக்குமா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இப்போ நடக்குமா? ஆண்டவர் எழுதியிருக்காரு, இது 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதினாங்க, இப்போ நடக்குமா என்ற எதை கேட்கிறோம்? வேதத்தை கேள்வி கேட்கிறார்களா அநேகர் நம்ம இருக்கோம். இங்க நின்று வாரந்தோறும் காரியங்களை சொல்றது ஏன் மனசுல ஏறல? ஏன் வாழ்க்கை நடைமுறையில் நம்மளால செயல்படுத்த முடியல? ஏன் அப்ளை பண்ண முடியல? ஏன்னா இது 50% தான் நம்புறோம். இங்க இருக்கும்போது நம்புறோம், டோர்ல வெளியே கால் வச்சோன்னா மறந்து விடுகிறோம். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10:28. மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். முன்னர் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:25. நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை அறிவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். என்ன சொல்லுகிறது? மனுஷருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன ஆயிருமா? கண்ணியை. ஆனா கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன நடக்குமா? எல்லாருக்கும் இல்லைங்க, எத்தனை பேருக்கு என் வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலம் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வோமா? அந்த உயர்ந்த அடைக்கலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நீங்களும் நானும் எப்படியாக இருக்கணும்? தெளிவாக. ஏன் வார்த்தை இல்லை, வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயப்படுறதாக நம்ம இருக்கும் போதுதான் நம்மள என்ன பண்றாரா? உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அதாவது the easiest way to overcome fear, இந்த பயத்தின் ஆவியை மேற்கொள்வதற்கு ஈஸியான ஒரு காரியம், ஒரு சின்ன டிப் சொல்ல போறேன். என்னன்னா, இந்த பயம், ஆண்டவரே இந்த பேய் குறித்த பயம், இந்த பிசாசு குறித்த பயம், இந்த இருட்டை குறித்த பயம் எடுத்து போடுங்கிற ஜெபிக்கிறத காட்டிலும், ஆண்டவரே அந்த பயங்களாக காட்டிலும் தேவனுக்கு உங்களுக்கு பயப்படுறவர்களாக என்னை மாறுங்கன்னு. We should not pray to remove it, but we should pray that God replaces it with a bigger, more legitimate, healthier and more authentic fear, which is the fear of God. அதிக உயர்ந்த பெரிய ஒரு ஹெல்தியான ஃபியர் தான் என்னது? தேவனுக்கு பயப்படுகிற பயம். Whatever you fear, you will revere. அப்படின்னா எதை குறித்து நீங்க அதிகமாக பயப்படுறீங்களோ அதை தான் நம்ம என்ன பண்றோமா? ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஃபியூச்சரை குறித்து அதிகமாக நீங்க பயப்படுறவர்களாக இருந்தீங்கன்னா அதையும் நீங்க ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. கடன் பாரம் என்ற ஒரு பிரச்சனை வரும்போது யாரா நம்மளுக்கு உதவி செய்கிறார்னா அவருக்கு என்ன பண்ணணும்? கடவுளாக ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு இடுக்கமான ஒரு நேரம், ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரம், அதில் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கறது யார்? டாக்டர்ஸ். அப்போ அவங்கள என்ன வாக்கிடுறோம்? ஐம் நாட் சேயிங் டாக்டர்ஸ் எதை பண்ணக்கூடாது அப்படி சொல்ல நான். பட் ஆண்டவருடைய இடத்துல வேற யாரையும் நம்ம நிறுத்த வைக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமாதி கொள்ளுகிறீங்க? We fear men so much that we fear God so little. அதிகமாக மனிதர்களை பார்த்து அதிகமாக பயப்படுறாங்க நீங்களும் நானும் மாறிவிட்டோம். அதனால தேவனை பார்க்கும் போது, தேவனை யோசிக்கும் போது தேவன் மேல என்ன இல்லை? பயமற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். ஜான் பிவியர், ஓகே, ஜான் பிவியர் என்ற ஒரு எழுத்தாளர் பியூட்டிஃபுல்லான புக்ஸ் எழுதியிருக்கார். பெய்ட் ஆஃப் சேட்டன் என்ற அது ஒன் ஆஃப் த புக்ஸ் தான். அந்த மாதிரி அநேகருக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கொண்டு வருகிற, ரட்சிக்கப்படுற அளவுக்கு புக்ஸ் எழுதுற அவர் என்ன தேவ பயத்தை பற்றி என்ன சொல்றாருன்னா, fear of God is not being afraid of God. Fear of God is not being afraid of God. It's being afraid of being away from God. என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயப்படுற பயம் என்பது ஆண்டவர் பார்த்து ஒரு பூச்சாண்டி போல, ஆண்டவர் பார்த்து என்ன சொல்ற நடுநடுக்கமாகிற ஒரு அவரை குறித்து ஐயோ பண்ணிடுவாரே என்ற அந்த பயம் இல்லை. தேவனை விட்டு நான் அதிகமாக தூரமா போயிடுவேனோ என்று பயப்படுகிற பயம் தான் என்னது?
தேவ பயம். இன்னொரு பர்சன் வில்லியம் கிரானல், அவர் இப்படியாக சொல்கிறாரு, தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கும் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அவங்களோட பாவ பசி. நான் லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்றேன். சின்ஃபுல் ஆப்பிடைட் வந்து பாவ பசி எப்படியாக அவர் தீர்த்து கொள்கிறார்கள். இங்கிலீஷ் இப்படியாக சொல்லுது, one of the biggest differences between those who fear God and those who don't fear God is in how they treat their sinful appetites. ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள், ஆக்சுவலி அங்கே கொஞ்சம் தப்பாக இருக்கும், திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 16:6, அங்கே 7 இருக்கும், போடாதீங்க. 16 சாப்டர் 6 வசனம். யாராச்சும் சத்தமாக வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்ன வரா? பாவம் நிவர்த்தியாகும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுறதுனாலதான் மனுஷர் என்ன பண்ணுவாரா? தீமையை விட்டு, இன்னும் சிம்பிளா சொன்னா தீமையை விட்டு ஓடுறளாக மாறு. இது சொன்னாலே நம்மளுக்கு மனசுல வர காரியம், ஒருத்தர் பைபிள்ல இருக்கார். யாரு? பாவத்தை பார்த்து ஓடின ஒரே மனிதன் யார்? அது அநேக வேளையிலே we tend to flirt with sin. ரொம்ப நம்ம சென்னை பாஷையில் சொல்லணும்னா பாவத்தோட என்ன போடுறோம்? கடலை போடுறோம். அப்படின்னா என்னன்னா, அநேக வேளை நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த பாவத்தை எப்படியாக நான் மேற்கொள்ளுவது? அதுதானே கேள்வி. ஒரு பாவத்தில் சிக்கி கொண்டிருந்தா, ஒரு பாவத்தில் மாட்டி கொண்டிருந்தா, இந்த பாவத்திலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும்? ஹவு டு ஐ ஓவர்கம் தட் சின்? கரெக்டான கேள்வி. ஆனால் அநேக வேளை நம்ம எப்படியாக நம்ம செய்கிறோம்? ஹவு க்ளோஸ் கேன் ஐ கெட் டு தி சின் வித்வுட் கோயிங் டு ஹெல்? இந்த பாவத்துக்கு எவ்வளோ கிட்ட என்னால் போக முடியும், ஆனால் நான் நரகத்துக்கு போகக்கூடாது. இதில் ஒன்றும் தப்பில்லை நினைக்கிறேன். நான் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து கேட்குறாங்க, என்னென்னு, அம்மா எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு. யார் கேட்குறா? கணவன் மனைவியை பார்த்து. நீ ஒரு லிமிட் சொல்லுமா, அவளோட நான் எவ்வளோ போகலாம், எங்கெங்கே போகலாம், என்னென்ன பண்ணலாம், என்னோட லிமிட் சொல்லுங்க. யாருக்கா தைரியம் இருக்கா சொல்கிறதுக்கு? என்ன ஆயிரும்? மூஞ்சிலாம் முகலாம் ரொம்ப சென்னை பாஷை சொல்ல கொழ கொழன்னு ஆயிரும். ஆமாப்பா நீங்க போயிட்டு வாங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, வீட்டு வேலை தான். யாரா சொல்லுவாங்களா? என்ன தேடுவாங்க? அடி. This is how we flirt with sin. இந்த பாவத்தை நான் செய்ய ஆசைப்படல, ஆனா how close can I get to this sin? ஏன்னா அது விழுந்துட்டு, நான் ஆல்ரெடி என்னோட மெசேஜில் சொல்லியிருந்தேன், மூவ் அவே ஃப்ரம் யுவர் லைன், மூவ் த லைன் ஆஃப் சின் சொல்லியிருக்கேன். அதாவது இங்கே இருக்கும்போது இதான் நம்ம லைன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுவோமா? கிராஸ் பண்ணிடுவோம். ஆனால் அதனால என்ன பண்ணுமா? பாவமோட லைன் இங்கே இருந்துச்சுன்னா நம்ம எங்கே இருக்கணுமா? அதை விட்டு தள்ளி இருக்கிறவர்களாக நம்ம மாறணும். ஆனால் அநேக வேளையில இவ்வளோ. இன்னொரு எக்ஸாம்பிள், கடன் பாரம் அந்த லைன்லேயே இருக்கும், அந்த பாவத்து லைன்லேயே இருக்கும். வாழ்க்கையில தேவைக்கு மேல தேவை வந்துட்டு தான் இருக்கும். ஆனா எல்லா தேவைகளும் எப்பொழுதும் வாங்கணும்னா அது ஒரு பாவம். We flirt with sin. யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கும்போது, அது வேதாமத்தில் அவரை பத்தி அழகாக அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. முதலாவது அவர் எப்படியாக இருந்தார்னா, மிகவும் ஹேண்ட்ஸமா, என்ன மாதிரி ஸ்மார்ட்டா இருந்தவர்களா? இல்லையா? சிரிக்க மாட்டீங்களே. ஆமேனா? இல்லையா? சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம எல்லாருமே அழகானவர்கள், நம்ம எல்லாருமே தேவனோட சாயில படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்துறாள் இல்லையா? ஜோசப் வாஸ் வெரி ஹேண்ட்ஸம். அவனோட வாழ்க்கையில பார்க்கும்போது நம்மள வாழ்க்கை மாதிரி ஜாம் ஜீம்லாம் இல்லை. போர்த்திபார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரா? முதலாவது அவங்க அப்பாவை விட்டு போன ஒரு சோகத்துல டிப்ரெஷன்ல இருக்காரு. ரெண்டாவது சொந்த பிரதர்ஸ், சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? நம்ம கூட இருக்க பிரதர் சிஸ்டர் நம்மளை பத்தி ஒரு குறை சொன்னாலே ஜுர்னு ஏறுதே.
நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே பிபி ஷூட் அப் ஆகுது. உங்களை வித்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது அந்த ஒரு சூழ்நிலை யார் இருக்கா? யோசேப்பு இருக்கிறார். So Joseph had all the reasons to commit the sin. இதான் நான் சொல்ல வரேன். சாக்கு போக்கு சொல்றதுக்கு எல்லா வாய்ப்புகள் யாருக்கு இருந்துச்சு? யோசேப்புக்கு. அதனால இந்த போட்டோ போட்டிருக்கேன். எப்பவுமே அந்த பழைய காலத்து போட்டோ யோசேப்பு டிஷர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வேற ஒரு துண்டு கட்டிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இது வந்து மாடர்ன். அன்னைக்கு வேலை வீட்டில் இப்படி தான் இருக்கு. வீட்டுக்கு போனாலே இப்படி நிறைய பேர் ஐயோ வீட்டுக்குள்ளே போய் அப்படியே. இன்னொரு காரியம், யூஸ்வலா மென் அப்ரோச் விமன், கரெக்டா? ஆண்கள் தான் பெண்களை தேடி யூஸ்வலாக போவாங்க, அவர் பின்னாடி போவாங்க, சுற்றுவாங்க, வாட் எவர் யூ கீப். ஆனால் இங்கே என்ன நடக்குது யோசேப்பு வாழ்க்கையில்? அப்சைட் டவுனாக இருக்குது. ஒரு பெண்மணி ஒரு யானை பார்த்து வான்னு சொல்கிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணி, ஆண்டவரே இந்த மகளை ஆத்துமா ஆதாயம் செய்ய நான் செல்கிறேன், ஆண்டவரே இந்த மகளை ரட்சிங்க, அவருக்காக நான் செபிக்க தானா போறேன் ஆண்டவரே. பட் யோசேப்பு அப்படி இல்லை. என்ன பண்ணா? அவனோட பதவி, அவனோட அந்தஸ்து, அவனோட பவர் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு ஓடி போனான். How many of us are compromising in these days? Compromise என்ன சொல்லுவாங்க? It's okay. இதுதானே பொய் சொல்றதுதானே என்ன, ஒத்து போகிறது. உலகத்திற்கு பாவத்திற்கு ஒத்து போறதுதான் அநேக நம்ம மாறிவிடுகிறோம். அதாவது யோசேப்பு காலங்களில் இது இருந்துச்சா? எது என்னதுங்க இது? யோசேப்பு காலத்தில் வேதாகமம் இருந்துச்சா? ஆமாவா இல்லையா? இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? வேதாகமம் இல்லை. இன்னொன்னு சொன்னா யோசேப்பின் காலங்களில் 10 கட்டளைகளும், ஏன்னா அதுக்கப்புறம் தான் மோசெல்லாம் வந்தாங்க. ஸோ அப்போ யோசேப்பு இருக்கும்போது என்ன சொல்றது, யூடியூப் இருந்துச்சா? ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்களா? தீர்க்கதரிசி அந்த காலம்லாம் எதுவுமே இல்லை. அதாவது நான் கேட்கும் போது அந்த காரியங்கள் ரிசர்ச் பண்ணும்போது, சொந்த மனைவியை விட்டு மற்ற பெண்களோட படுப்பது வந்து அவங்க தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்க கல்ச்சரில் ஒரு சராசரியமான ஒரு காரியம் தான் அந்த ஈஜிப்சியன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு நிலைமையிலையும் எப்படி தெரியுமா யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடினவனாங்க பண்ணா அவரே சொல்ல வைக்கிறான். அவரே சொல்லுகிறாரு. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க. வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் திருப்பிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வர்ஸ் எல்லாரும். ஜெனசிஸ் நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. எங்க இருக்கு? ஓல்ட். வெரி குட். ஆண்டவரே உங்களை டெஸ்ட் பண்ண நான். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் புக். அதுல 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். என்ன சொல்லுகிறார்? நான் எவ்வளவு வாட்டி நம்ம யோசேப்பு பத்தி இப்படி பேசி இருக்கிறோம். அவன் விசுவாசம் உள்ளவன் நம்ம பேசி இருக்கிறோம், அதிக நேர்மை உள்ளவன் நம்ம பேசி இருக்கிறோம். ஆனா யோசேப்பு என்ன சொல்றாரு? ஐ ஃபியர் காட். தேவனுக்கு பயந்தவரால் யோசேப்பு இருந்ததுனால தான் விற்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் பேலஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு கவர்னராக சொல்லுவாங்க, பிட் டு பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் யோசேப்பு வாழ்க்கையில் ஏன் அது நடந்துச்சு? ஏன்னா தேவனுக்கு பயந்தவனாக யோசேப்பு வாழ்ந்ததுனால தான் ஆண்டவர், வாசிச்சோம் ஒரு வசனம், தேவனுக்கு பயந்தவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். அதுதான் யோசேப்போட வாழ்க்கையில நடந்துச்சு. அநேக வேளையிலே உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படாதவர்களாக நம்ம இருக்கிறதுனால நம்மளால என்ன பார்க்க முடியல? உயரத்தை நம்ம காண முடியல. உறவில் இருந்து பயபக்திக்கு நாம் செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. It is time to move from relationship to reverence. நிறைய பேருக்கு இந்த உறவு இருக்கு. ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம்,
சபைக்கு வருகிறோம், இதெல்லாம் என்னது? உறவு. ஆனா எப்பொழுது நம்மளுக்கு ரெவரன்ஸ் வரும்? உண்மையா தேவனை குறித்த ஒரு பயபக்தி, தேவனை குறித்து ஒரு அந்த ஹெல்தி ஃபியர் நமக்குள்ளாக வரும்போது தான் ஆண்டவர் உண்மையாக உங்க வாழ்க்கையை, என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன் இப்போ கடைசியாக இது காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எதற்காக தேவனுக்கு பயப்படணும்? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நீதிமொழிகள் 1:7 Proverbs chapter 1:7. வாசிக்க வேணாம், நம்ம எல்லாரும் திருப்பி கொண்டு எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சீக்கிரம் மாதிரி நடத்தணும் போல. இது எல்லாருமே என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம். திருப்பி கொள்ளியாச்சா? ஓகே, ரெடியா? நீதிமொழிகள் 1:7 திருப்பி கொள்ளணும்னா இங்க நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து படிக்கலாம். ரெடி? 1 2 3. கர்த்தருக்கு மூடர் உணர்மிசையாக, நல்ல சத்தமா 1 2 3. கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. இதுவரையும் நம்ம இந்த மாதிரி யோசிச்சிருப்போமா தெரியல. இதை நான் நீங்க யோசிக்கணும்னு காண்பிக்க விருப்பம் உள்ளவராக இருக்கேன். அறிவு, எத்தனை பேருக்கு அறிவு இருக்கு? ஆக்சுவலா எல்லாருமே கரங்களை உயர்த்தலாம். அதுக்கு இல்லை இப்போ உயர்த்த வேணாம், அந்த கேள்விக்கு எல்லாருமே கரங்களை உயர்த்தலாம். இங்க உட்கார்ந்தவங்க மட்டும் இல்லை, வெளியில இருக்கவங்களும் கரங்களை உயர்த்தலாம். ஏன்னா அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அவங்களால என்ன $1 பில்லியன் கம்பெனி கட்ட முடியுது. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் காரியங்களை என்ன சொல்றது, ஒரு டாக்டர்ஸ் ஆர் லாயர்ஸ் ஆர் ஜட்ஜஸ் ஆர் வாட் எவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், எல்லாருக்கும் என்ன இருக்கு? நாலேஜ் இஸ் தேர். இந்த நாலேஜ், இந்த அறிவு எது மூலமா வரும்? மற்றவர்களை பார்த்து கற்றுக்கலாம், சொந்த தவறுகள் மூலமாக, ஓன் மிஸ்டேக்ஸ் வந்து கற்றுக்கலாம், யூனிவர்சிட்டி காலேஜ் மூலமா, ஸ்கூல் மூலமா, இந்த மூலமா நம்ம அறிவை வளர்த்துக் கொள்ளலாம், புக்ஸ் மூலமா அறிவை வளர்த்துக்கொள்ளலாம், யூடியூப் மூலமா அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். நிறைய பேருக்கு பாஸ்தானாலே என்னன்னு தெரியாது. ஆனா இந்த கொரோனா நாள்ல பாஸ்தா பண்றீங்க, லக்ஸானியா பண்றீங்க, வேற என்ன, பீட்சா பண்றீங்க. ஏன்? இதெல்லாம் என்னது? அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். ஆனா இந்த உலகத்தின் எந்த நபராலையும் சரி, எந்த ஒரு காரியத்தினாலையும் ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவே முடியாது. ஆமென். Because wisdom comes from the Lord. ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். விசுவாசிகளே, உலகத்தை காட்டிலும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஸ்லைட் போலாமா? ஞானிகள் அந்த ஸ்லைட் போங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க? புத்திசாலித்தனமா இருக்காங்க. They are all smart. The people of this world are very very smart. இங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா இவ்வளவு வரும், இங்க இந்த ஒரு காரியத்தை பண்ணா இங்க வரும், இந்த 5 வருஷம் இந்த பண்ணா அடுத்த 15 வருஷம்னால இது பார்க்க முடியும், இந்த பிசினஸ்ல இந்த மூவ், இந்த பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தா என் பிசினஸ் இப்படியாக வளரும், நான் இந்த படிப்பை படிச்சா நான் இப்படி பண்ண முடியும். இது எல்லாரால முடியும். விசுவாசிகள் மட்டும் இல்ல, எல்லாராலும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஆண்டவர் புத்தி கூர்மையை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் என்ன எப்படியா இருக்க முடியும்? ஆனா கர்த்தருக்கு பயப்படுறவங்க மட்டும் தான் எப்படி இருக்க முடியுமா? நீங்களும் நானும் ஏன் உலகத்தின் மக்களை போல நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம்? உலகத்துல வாழ்ற மக்களுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை, நம்ம கொலீக்ஸுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை, நம்மள உறவினர்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. ஏன்? we want to be smart. அறிவுள்ளவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையே, ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்குமா? ஏன்னா இது ஈஸி. சீரியஸா சொல்ல, இதுக்கே நிறைய பேர் இந்த காலத்து பசங்க இதுக்கே கஷ்டப்படுறாங்க. 1+1 15 சொல்றாங்க. இதுக்கே இந்த நாட்களில் கஷ்டம். அப்ப இது, அதாவது பெற்றோராக நீங்க உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்காதீங்க, வேதத்தை வாசிக்க சொல்லி கொடுக்காதீங்க, எப்படி ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. அதை எப்படியாக செய்யணும்னு காண்பீங்க. Don't teach your children to pray. Don't teach your children to read the word. Don't teach your children how to live like Christ. Show them. இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்களே பண்ணாத போது நான் ஏமா பண்ணோம்?
ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசிக்க, நீ பண்ணதே இல்லையே, நீ பண்ணாத காரியத்தை நான் ஏன் பண்ணணும்னு கேட்கிற ஜெனரேஷன் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Gone are the days. நீங்களாம் உங்க பெற்றோர்களுக்கு அவங்க சொன்னா கேட்கிற ஒரு ஜெனரேஷன் தான் வளர்ந்துருப்பீங்க. இந்த நாட்களில் எழும்புற ஜெனரேஷன் 1.5 வயசு குழந்தை ஃபோனில் லாக் போடுது, ஓப்பன் பண்ணுது ஃபோனை, யூடியூப் போகுது தனியாக. எவ்வளோ வாயில் அம்மா அப்பா கூட வரல, அவ்வளோதான். ஆனால் என்ன பண்ண தெரியுது? ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியுது. அப்போ இந்த கடுமையான நாட்களில் பெற்றோர்ல நீங்கள் உங்கள் பிள்ளை மேபி 25 வயசுக்கு மேலே இருக்கலாம், ஏன் 30 வயசுக்கு மேலே கூட இருக்கலாம். இஸ் இட் டூ லேட்? நோ. அதாவது இந்த மதர்ஸ் டேல ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். ஒரு வீடியோ நாங்கள் பிளான் பண்ணோம். பிள்ளைகள் அவங்க அம்மா பற்றி காரியங்களை சொல்லணும்னு. பிள்ளைகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க அம்மா எனக்கு எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க, எங்க அம்மா எதை கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க, எங்க அம்மா என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டு போவாங்க, எதை ஆசைப்பட்டாலும் என் அம்மா எனக்கு செஞ்சிருவாங்க. ஆனால் அங்கே இருந்த ஒரு பிள்ளை கூட என் அம்மா எனக்காக ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லைங்க. என் அம்மா எனக்காக வேதத்தை எப்படியாக கிறிஸ்துவ ஐநோ சின்ன பிள்ளைங்களால சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் நீங்க பண்ணாதனால தானே அவங்களுக்கு சொல்ல முடியல. I am so thankful to God and I am so proud to have praying parents. இந்த நாள்ல நான் இப்படியாக இருக்கிறேன்னா என்னோட அம்மா அப்பா செய்த ஜெபங்கள். It's not something to become emotional, but என் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, மற்ற பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க போல போய் நாரி யோனா வயிற்றுல இருந்த போல எல்லாமே முடிச்சு எல்லாமே நாசமா போய் மினிஸ்ட்ரிக்கு வர்றது இல்லை. மை சன் ஹேஸ் டு கம் ஹோலி டு கிரைஸ்ட், ஹோலி டு மினிஸ்ட்ரி. அண்ட் அவங்க ஜெபத்தினால தான் இன்றைக்கு நான் நின்று இந்த வயசுல போதகரா நான் பிரசங்கம் பண்ணிட்டு முற்றிலுமா என் அம்மா அப்பா செஞ்ச ஜெபம். இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு சொல்லுவாங்க? உங்க பிள்ளையால இப்படி சொல்ல முடியுமா? அறிவுள்ள ஒரு மனிதனுக்கும் ஞானம் உள்ள மனிதனுக்கும் வித்தியாசம், சில வித்தியாசங்கள் சொல்லி வேகமாக நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். புத்தி உள்ள மனிதன், ஸ்மார்ட் பர்சன் கேன் பில்ட் a $1 billion கம்பெனி. கோடிக்கணக்காக சம்பாதிக்கிற ஒரு கம்பெனியே என்ன சொல்றது புத்திசாலியான ஒரு மனிதனால கட்ட முடியும். ஆனா அதே மனிதனால தன் சொந்த குடும்பத்தை, அப்ப அவனுக்கு என்ன இருக்கு? அறிவு இருக்கு, ஞானம் இல்லை. இன்ட்ரிகேட்டா நம்ம வெயினுக்குள்ள, நம்ம டிஷ்யூஸ்குள்ள, நம்ம இதுக்குள்ள சர்ஜரி பண்ற அளவுக்கு சர்ஜன்ஸ்க்கு என்ன இருக்கு? புத்தி கூர்மை இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா காரங்களை சம்பாதிக்கிற காசை கையாளுறதுக்கு என்ன இல்லை? ஒரு பெரிய பில்டிங், ஒரு ஆர்கிடெக்ட் புர்ஜ் கலீஃபா, என்ன சொல்றது, நம்ம எல்ஐசி பில்டிங், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு. ஆனா ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு 4 குடும்பத்தை கட்டுனா என்ன இருக்கு? அறிவு இருக்கு, ஞானம் இல்லை. நல்லா கேளுங்க. அறிவுள்ள மக்கள் ஆர் புத்திசாலியான மக்கள் மற்றவர்கள் கிடத்திலிருந்து தன் சொந்த தவறுகளிலிருந்து அவர் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஞானமா இருக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து அவரை கற்றுக்கொள்வார்கள். Smart people learn from others. Smart people learn from others' mistakes. But wise people learn from the Lord. ஏன் தாவீது ராஜாவால அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்து முடியுது? ஏன் பவுலால அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா தைரியமா இருக்க முடிந்தது? பேதுருவால இருக்க முடிந்தது? ஏன்னா அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கார். சீஷர்கள் வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசு அவர்களோடு இருக்கும்போது பெரிய காரியம் அவங்க ஒன்றுமே செய்யல, ரொம்ப பெரிய காரியமே செய்யல. ஏன்னா அவங்களுக்கு இயேசு இருக்கும் போதே நீங்க எல்லா சீஷர்களை பார்த்தீங்கன்னா இயேசுக்கு பயப்படுறதை காட்டிலும் யாருக்கு பயந்தாங்க? அவங்க என்ன சொல்லிடுவாங்க? அந்த கழுதையை அவுத்துட்டு வரதான் ஆண்டவர் சொன்னாரு. அதுக்கும் அவர் தெளிவா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றார். ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது ஒருத்தன் தான் இருந்தான். ஒருத்தன் நாண்டு கொண்டு செத்தா 10 பேர். 10 பேர்.
அடையாளமே இல்லாத இடங்களுக்கு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அதுவரையும் அவர்களுக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. ஆனா பெந்தேகோஸ்தே நாள் அவர்களுக்கு வரும்போது, ஆவியானவர் அவர் மேல ஊற்றப்பட்ட போது, அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளாக தேவ பயத்தை உண்டாக்குறவராக அவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. When we fear the Lord, when we walk in fearing the Lord, God will do miracles and wonders. ஆண்டவருக்கு பயந்த, ஆண்டவரோட காரியங்களுக்கு பயந்து ஒபீடியண்டா நம்ம நடக்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்ய ஆசைப்படுறார். நம்மளுக்கு உறவு இருக்கும்போது, கிருபை இருக்கும்போது, அன்பு இருக்கும்போது, அது மூலமா நிறைய காரியங்கள் நம்மளுக்கு வரும். ஆனா இந்த கிருபையோ அன்போ இந்த காரியங்கள் என்ன கொடுக்க முடியாது? நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கவே முடியாது. ஏன்னா நான் சொல்லல, வசனம் என்ன சொல்றது? அன்பினாலே நம்மளுக்கு ஞானம் வருது சொல்லுதா? கிருபையினால ஞானம் வருது சொல்லுச்சு. எதனால? அதே போல தேவனுக்கு பயப்படும் போதுதான் நீங்களும் நானும் பாவத்தை விட முடியும். ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் we are so used in disappointing relationships. உடைந்த உறவுகளை நம்ம பழகி போயிட்டோம், ஊறி போயிட்டோம். அதனாலதான் நம்மளுக்கும் தேவனுக்கும் உறவுலையும் என்ன பண்ணிடும்? அநேக டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்கள். அவ்வளவு ஆண்டவர் இதை செய்யல, ஆண்டவர் அதை செய்யல, அப்ப நான் எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்? மூன்றாவதாக, ஆண்டவருக்கு பயப்படும் போது நம்ம நினைக்காத, நம்ம எண்ண முடியாத பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது எல்லாமே எப்படி முடியும்? நம்பர் 1 ஞானம், நம்பர் 2 பாவத்திலிருந்து நம்ம விட்டு விலகிறது, நம்பர் 3 ஆசீர்வாதங்கள். இந்த 3 உங்க வாழ்க்கையில இன்னும் அன்லாக் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில எது மிஸ்ஸிங்? தேவ பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். As a Christian, we have an advantage over the world, because when we fear the Lord, He gives us wisdom. கிறிஸ்துவாகிய நாம எல்லாருக்கும் கொடுப்பாரா? இல்ல. உண்மையா அவருக்காக பயப்படுறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை, பாவத்திலிருந்து மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை, ஆசீர்வாதங்களால் நிரப்ப இருக்கிறார். ஒரு 3 வசனங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 100, நீங்க திருப்பிக் கொள்ளலாம் கூட, எழுதி கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். சங்கீதம் 103 வசனம், 103 11 வசனம் இருக்குங்களா? கடைசியில், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அடுத்தது சங்கீதம் 145 19 வசனம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கடைசியாக சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த எல்லா வசனங்களும் என்ன தெரியுமா காமனா இருக்கு? ஆண்டவருக்கு பயந்தவர்கள். When we fear the Lord, ஆண்டவருக்கு பயந்தவர்களாக நம்ம வாழ்க்கையை நடைமுறைகளை செய்யும் போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையை செய்ய வல்லமையோட இருக்கார். அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனுக்கு பயந்து ஞானத்துடன் பாவத்தை விலகி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வர்களாக ஆவியானவரை எங்களை மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலையில விதைக்கப்பட்ட இந்த விதைகள், சத்ருவானவன் இந்த விதைகளை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, திருடிக்கொள்ளாதபடிக்கு நல்ல நிலங்களில் இந்த விதைகள் விதைக்கப்பட்டு இருக்குது நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. கேட்ட காரியங்களை கேட்ட வண்ணமாக விடாதபடிக்கு வாழ்க்கையில் அப்பியாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. பிரச்சனத்திற்காக உங்க வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை மாட்சிமை மக்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.